ஒரு சிங்கம் காட்டுல நடந்து வந்துட்டு இருக்குது. தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த சிங்கம் வந்து எதிரில் வரக்கூடிய ஒரு முயல் கிட்ட பார்த்து இந்த காட்டுக்கு ராஜா யாரு அப்படின்னு. அந்த முயல் பயந்துகிட்டே நீங்க தான் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வரக்கூடிய மான் கிட்ட, அதுக்கப்புறம் பாம்பு கிட்ட எல்லாத்துக்கிட்டும் கேக்குது. கடைசியில பார்த்தா ஒரு கட்டத்துல போகும்போது ஒரு யானை இருக்கு. யானையை பார்த்து கேக்குது இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு. அந்த யானை கண்டுக்காம அமைதியா நகர்ந்து போகுது. திருப்பியும் போயிட்டு சிங்கம் மறுபடியும் கேக்குது இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு சொல்லு அப்படின்னு. திருப்பியும் அமைதியா நடந்து போகுது. நான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இப்போ கண்டுக்காம போறிய அப்படின்னு சொல்லி கிட்ட போயிட்டு நிக்க போது, கடிக்கலான்னு ட்ரை பண்ண போகுது. அப்போ யானை வந்து தன்னோட தும்பிக்கையால ஒரே சவுட்டு ஒரு அடி அடிக்குது. உடனே சிங்கம் வந்து முதுகுல உடஞ்ச மாதிரி அப்படியே சோகமான நிலையில போய் யானைகிட்ட கேட்குது, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி தானே கேட்டேன், இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு சோகமா கேட்குது. அதுக்கு அந்த யானை பதில் சொல்லுது, நானும் பதில தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில யாராவது நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறாங்கன்னா நம்ம சொல்லால அந்த நம்மளுடைய பதில சொல்லாம செயலால செஞ்சு காமிக்கணும். அதான் அந்த யானை செஞ்சிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.